Taste the Daily. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே நீர்நிலையை பாதிக்கும் வகையில் சவுடு மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி லாரி உள்ளிட்ட வாகனங்களை சிறைபிடித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதாப ராமபுரம் ஊராட்சியில் 540 மீட்டர் பரப்பளவில் மண் குவாரி அமைக்க பொதுமக்களிடம் கருத்து கேட்காமலேயே கனிம வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்டாலின் அரசின் கனிம வளத்துறை கனிம வளங்களை பாதுகாக்காமல் அளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஏன்னா கடந்த 6 மாதங்களுக்கு முன்படி எங்களோட ஊரில் இந்த மணல் குவாரி அமைக்கணும்னு சொல்லி கருத்து கேட்பு கேட்டிருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஊரில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கையெழுத்து விட்டு எங்கள் ஊரோட மணலை அள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மறுப்பு கடிதம் கொடுத்துருந்தோம். ஆனால் எங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் உடனடியாக மண் இன்னைக்கு குவாரி போடுறதுக்கு அனைத்து அரசு இயந்திரமும் ஒரே நேர்கோட்டில் நின்று அவங்கள்ட்ட மணல் அள்ளணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 22வது வார்டு பகுதியில் தனியார் மதுபான கூடம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நகமர தோட்டம் பகுதியில் ஏற்கனவே 2 டாஸ்மாக் கடைகள் உள்ள நிலையில் மேற்கொண்டு தனியார் மதுபான கூடம் திறக்கப்பட உள்ளதை கண்டித்து அப்பகுதியினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் குற்றங்களும் பெருகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த குடிச்சிட்டு வர்றவங்கனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். டெய்லி நாங்கள் எழுப்பி விட்டுட்டு இருக்கோம். திருடு வேற போயிட்டு இருக்குது. எங்களுக்கு தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. அது பத்தாதுன்னு ஒருத்தர் சைக்கிள் ஸ்டாண்ட் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள கொண்டு வரதா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சு வரக்குள்ள நாங்கள் மக்கள் உஷாராகி இது வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கைக்கு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்க போராடுவோம், தொடர்ந்து விட்டு கொடுக்க மாட்டோங்க. இந்த போராட்டம் பண்ணி நடக்க விட மாட்டோம். இந்த கடையை கொண்டு வர விட மாட்டோம். மக்கள் உறுதியா இருக்காங்க. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மக்களை தாக்கிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் மிரட்டும் ஏவல் துறை மீது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ராஜமுத்து ஆகியோர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். பின்னர் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓமலூரில் 2000க்கும் மேற்பட்ட சந்து கடைகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் திமுக பிரமுகர் முத்துக்குமார் அனுமதி பெறாமல் குழி வெட்டியதை தட்டி கேட்டவர்களை அடியாட்களை கொண்டு தாக்கியதாகவும் அதற்கு ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் கூறினர். அப்போது கழக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஓமலூரில் எல்லா ஏரியாவிலும் சந்து கடை கிட்டத்தட்ட 2000 கடைக்கு மேலே இருக்குது. அதே போல் கருப்பூர், காடையாம்பட்டி, இது போல் எல்லா இடத்துலையுமே சந்து கடை இருக்குது. 1 நம்பர் லாட்டரி சீட்டு கஞ்சா அங்கங்கே விற்கிறாங்க. இன்றைக்கும் துளசமுட்டி பகுதியெலாம் கஞ்சா விற்றுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் சொன்னோம்னா எந்த நடவடிக்கையும் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் முறையாக அடிப்படை வசதிகள் செய்யப்படாததை கண்டித்து 2 கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக நகர்மன்ற தலைவர் ஜலால் தலைமையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் சுயேட்சை கவுன்சிலர்கள் சந்தோஷ் மற்றும் ராமஜெயம் ஆகியோர் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படாதது குறித்து கேள்வி எழுப்பினர். இதற்கு திமுக நகர்மன்ற தலைவர் பதிலளிக்காததை கண்டித்த 2 கவுன்சிலர்களும் கையில் பதாகைகளை ஏந்தியபடி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் அடிப்படை வசதி கேட்டேன் கூட்டத்தில். அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி என்கிட்ட கரெக்டான முறையில் அது பதில் சொல்ல. அவர் என்னை ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரியான பதிலே சொல்கிறாரு. போன மீட்டிங்கில் அதே மாதிரி தான் நடந்தது. இதே மாதிரி நாய் பிடிக்கல வாழல அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுனா உன் தெரு நாயின்னு எழுதி வச்சுதா பேர் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த வாட்டி அப்படி தான் சொல்கிறாரு, குப்பை எடுக்கிறதுக்கு வண்டி வரல அப்படின்றேன். உனக்கு யார் சொன்னா நீ போய் சொல்கிற, வண்டிலாம் போயின்னு இருக்கா அப்படின்னு என்கிட்ட ஒரு அலட்சியமான பதிலை சொல்லிருக்காரு. கூட்டத்தில் தலைவர்கிட்ட கேட்டால் அவனை சரி பண்ணிடுறேன் அப்படின்றாரு. அவரு என்ன சொல்றாரு, அதெல்லாம் சரியாயிடுச்சு, அவர் சும்மா போய் சொல்றாரு அப்படின்றாரு. நீலகிரி மாவட்டம் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தலைக்குந்தா பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுக்கு முன் இப்பகுதியில் இருந்த நிழற்குடை சாலை விரிவாக்கத்திற்காக அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது வரை அமைத்து தரவில்லை. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் கடும் மழையிலும் நனைந்தபடி பேருந்திற்காக காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் இங்கே நிற்குது, நிலம் கூட இல்லை மெயின். அதே மாதிரி பப்ளிக் எல்லாம் நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் நிலம் கூட இல்லை. டாய்லெட் அர்ஜென்டா போகணுன்னு இடம் இல்லை. இது மெயினான பிளேஸ், 3 ஸ்டேட்டு சேர்ற இடம். இது நீங்க கூடிய சீக்கிரம் நமக்கு அமைச்சு தரணும்னு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாலாந்தூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த நபர்கள் சிசிடிவியின் ஹார்ட் டிஸ்கையும் திருடி சென்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
திருவாரூர் அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிராக்டர் வீட்டின் மீது மோதியதில் மாற்றுத்திறனாளி மற்றும் அவரின் மகள் படுகாயமடைந்தனர். தப்பலாம் புலியூரில் நடந்த இந்த விபத்தில் 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளியான பிச்சையம்மாள் மற்றும் அவரது மகள் படுகாயமடைந்தனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மணல் கடத்தலை தடுக்க தவறியதால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுமோ என மக்கள் விமர்சித்துள்ளனர்.